நாளை தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று கோயம்புத்தூர் வந்துள்ளேன். அவரோட பிளான் என்னங்க சார்? எப்படி வராரு, எப்படி போறாரு? நாளைக்கு விமானம் மூலம் நாளைக்கு வருவார். நாளைக்கு சார், நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல காவல்துறையோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி இருக்கு? அது நீங்களே பார்த்துருப்பீங்க. திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அது 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோட்டில் கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா காவல்துறை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும் கூடிய விரைவில் அது நடக்கும். தலைவர்கள் யாரும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாளைய பொதுக்கூட்டத்தில் புதிய தலைவர்கள் யாராவது சீனியர் லீடர்ஸ் யாராச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். போலீஸ் சைட்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்களா சார்? அவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்க டிமாண்ட் வச்சிருக்கீங்க? அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு நாங்கள் இல்ல. தலைவர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு தான் தெரியும். அவர் எப்படி வராருங்கிறது பாதுகாப்பு காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும். அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்ல, கோவை விமான நிலையத்தில் வராங்க நான் சொல்லவே இல்லை. அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வராரான்னு நாளைக்கு தான் தெரியும். செங்கோட்டையன் சார் பேசும்போது உள்வேலியில் அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி தொண்டர்களை ரொம்ப காயப்படுத்தா? தொண்டர்களே கண்டிப்பாக நாங்கள் அனைத்து தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு நேற்றே வந்தது. தொண்டர்கள்லாம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில் அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக தொண்டர்களும் அனைத்து சொல்லுங்க. அதுதான் திரும்பவும் சொல்றேன். பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் ப்ரோக்ராம் நாளைக்கு தான் தெரியும். புதுச்சேரியில நடந்த மீட்டிங் அப்போ சில கடைசி நேரத்தில் சில தொண்டர்களை கியூஆர் கோடு இல்லாதவங்களே உள்ள அலோவ் பண்றாங்க. அந்த மாதிரி ஈரோட்லயும் ஏதாவது இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கியூஆர் கோடு இருக்காது, என்ட்ரி பாஸும் இருக்காது. பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க தலைவர் அவர்களை சந்திக்கலாம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.